request all the guests to be seated, please. So Sunday usually a fun day மாதிரி இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ற பிளான்ல இருக்கும். பட் இட்ஸ் ஃபைன். டே நம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம். ஈவினிங் இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ற மாதிரியான ஈவெண்ட் தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாகவே பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக் ஸ்டோரியில தான் இருக்கும். ஐ டோல் மை மாம், எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன் பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குமா, நான் ஈவெண்ட் போறேன் அப்படின்னு சொன்னேன். ஷி டோல் மீ கேக் நிறைய சாப்பிட்றாதடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அண்ட் அதர் திங் ஐ டோல் மை ஃப்ரெண்ட், நான் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஈவெண்ட்க்கு போறேன் அப்படின்னு. ஷி டோல் ஃபைன், அதுக்கு கிராண்டா செலிப்ரேட் பண்ணுமா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணா போதாதா, அவருக்கு வீட்டுக்குள்ள செலிப்ரேட் பண்ணா போதாதா அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டுத்துலையுமே நமக்கு ஆக்சுவலி தெரிய வரதுனா கன்வென்ஷனலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது நம்ம சின்ன ஃபேமிலி செட்டப்லேயே ஒரு 4-5 பேரோடையே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது தான். அதுவும் ஒரு உடனடியாக நம்ம கூட இருக்கும் போதுனா அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரி நம்ம கன்வென்ஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இது ரொம்ப ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் தான் வந்து ஒருத்தவங்க நம்மளோட உடனடியாக இல்லைனாலும் அவருடைய நினைவுகளோடு அவரை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பர்த்டே நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில திரு டி பாலசுந்தரம் அவர்களின் 100th பர்த்டே செலிப்ரேஷன், அதாவது இது சாதாரணமான விஷயமே இல்லை பார்த்தீங்கன்னா. பிகாஸ் இந்த சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் கால் பண்ணி விஷ் பண்ற காலத்துல இவ்வளோ கிராண்டா அரேஞ்ச் பண்ணி செலிப்ரேட் பண்றது இட்ஸ் a big thing to be honest. அண்ட் இவ்வளோ பெரிய கிராண்டான செலிப்ரேஷன் ஆர்கனைஸ் பண்ண திரு டி பாலசுந்தரம் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்குறாங்க. இது பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்றதையும் தாண்டி என்ன பிரதிபலிக்குது அப்படின்னா, அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரு, இருக்கிற எல்லாருக்கும் எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போனாரு. ஏன்னா இப்ப குடும்பத்தினர் மட்டும் இல்ல, நண்பர்கள், அதாவது தொலைதூர சொந்தங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கும் இந்த செலிப்ரேஷன் விட இது ஒரு குடும்ப விழா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணவரோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் நம்ம இப்ப கொண்டாட போறோம். ஸோ வந்திருக்கவங்க எல்லாரையும் அன்போடு வரவிருக்க நான் திரு பாலசுந்தரம் அவர்களின் குடும்பத்தினரை நினைக்கிறேன். வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. அவங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் தாத்தாவோட 100வது பிறந்தநாள் செலிப்ரேஷன்ஸில் நீங்கள் எல்லாம் கொண்டாடி இருக்கிறீங்க. Family and friends, of course, extended family. So we're very happy to be celebrating this occasion with all of you. இனிய மாலை வணக்கம். I'm so happy and honored to welcome each and every one of you on behalf of Punitha Atta and Saravanan Mama. When my Atta suggested the centenary celebration, at first I was a little confused. But எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது என்னோட அத்தை மாமா எவ்வளோ கிரேட்னு. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பெற்றோர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். அதிலும் தந்தை என்பவர் 1000 ஆசான்களுக்கு சமமானவர். குழந்தைக்கு ஆலோசனை கூறுவதில் தொடங்கி அனுபவ பாடங்களை போதித்து சிறந்த வழிகாட்டியாக வாழ்ந்து நம்மை கரை சேர்ப்பவர். அதை உணர்ந்த என் அத்தை மாமா எங்கள் தாத்தா திரு டி பாலசுந்தரம் அவர்களின் 100வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட முடிவு செய்தனர். And I was a proud daughter-in-law and happy to be a part of this celebration. நான் பாலசுந்தரம் தாத்தாவை நேர்ல பார்த்ததில்லை. ஆனா அவருடைய விஷன், அவருடைய உழைப்பு, அவருடைய பிரசன்ஸ் எல்லாவற்றையும் உணரக்கூடிய நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். யார் திரு பாலசுந்தரம்? துரைசாமி விசாலாட்சி தம்பதியருக்கு ஸ்ரீரங்கத்தில் மகனாக பிறந்தார். He was a man of simplicity and honesty, a doting husband, a strict and loving father, and an unwavering dedication to his work. Man of simplicity அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, அவர் கடைசி வரைக்குமே 6 வெள்ளை வேஷ்டியும் 6 வெள்ளை சட்டையும் தான் வச்சிருந்தாராங்க. அவ்வளோ சிம்பிளான மனிதர். அவருக்கு பெருசா எதுவும் வாங்கிக்க மாட்டாராம் அவருக்குன்னு. அவ்வளோ சிம்பிளா தான் இருப்பாராம். ஆனா அதுக்காக அவர் செலவே பண்ண மாட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. அவருடைய மனைவியா இருக்கட்டும், மகள்களா இருக்கட்டும், பேத்தி எல்லாருக்கும் அழகா பட்டுப்புடவை வாங்கி கொடுப்பாரு. அவங்க அந்த பட்டுப்புடவை கட்டிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு இருந்தாதான் அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா, அவ்வளோ ரசிப்பாராம். doting husband, I really mean it when I said it. அவரோட கதையெல்லாம் கேட்கும் போது I was really impressed.
Even though this generation husbands claims to be modern, open-minded and chivalrous, they are nothing compared to my tata. காலையில எழுந்ததும் 2 பேரும் தனியா உட்கார்ந்து டீ குடிப்பாங்களாம். அது அவங்களோட அலோன் டைம். அந்த நேரத்துல மகள்க வந்தா கூட அவருக்கு பிடிக்காதாம். யாருமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதாம். அதே மாதிரி ஈவினிங் ஆச்சுன்னா உட்லண்ட்ஸ் டிரைவ் இல்லைன்னா பீச் அந்த மாதிரி தவறாம பாட்டியை கூட்டிட்டு அவுட்டிங் போயிடுவாராம். எவ்வளவு அழகான ரிலேஷன்ஷிப் இல்லைங்க. அதனால தான் உங்க தாத்தா மாதிரியே நீனும் இருக்கணும்னு ஈஸ்வர் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நானு. இப்போ ஒரு ஃபாதரா பார்த்தா he was a very strict parent. அவரோட ஃபேவரட் சேயிங்கே ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்ட் தானா. இந்த காலத்துல இதை யூஸ் பண்ணா என் பசங்க என்னை திருப்பி அடிச்சிடுவாங்க. ஆனா அதை ஃபாலோ பண்ணி குழந்தைய வளர்த்தா எவ்வளவு அருமையா இருப்பாங்கன்றதுக்கு என்னோட சரவணன் மாமா தான் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். ஆனா சும்மாலாம் இல்லைங்க. எங்க மாமா அடி வாங்கின கதையெல்லாம் கேட்டா அழுகியே வரும். 6 மணி ஆச்சுன்னா கிரவுண்ட்ல இருந்து வீட்டுல வந்து இருக்கணுமா. அப்படி வரலன்னா எங்கெல்லாம் பார்க்க மாட்டாராம் தாத்தா. சட்டைய பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாராம். மாமா தப்பிக்கிறதுக்காக டேபிளை சுத்தி ஓட ட்ரை பண்ணாலும் யார் தெரியுமா பிடிச்சி கொடுப்பாங்களாம்? எங்க பாட்டி தான். அவங்க 2 பேரும் டிசிப்ளின் எஜுகேஷன்னு வந்தா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். எங்க தாத்தா அந்த காலத்திலேயே எஜுகேஷனுக்கு he gives the utmost importance. அவர் வந்து கான்வென்ட்ல படிச்சவர். he is fluent in 4 languages: English, Tamil, Hindi and Marwari. அவரோட ஒர்க் பத்தி சொல்றேன் நான். when I flash back to the year 1960, when a young military man of the Royal Indian Army in Chennai, who is not a doctor or an engineer but with lot of dreams and ambitions, ராணுவத்திலிருந்து வந்து கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக வாழ்க்கையை துவங்கி எவர் பிரைட் என்ற தொழில் நிறுவனத்தை துவக்குகிறார். டாக்டராக இருந்திருந்தா அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கலாம், இன்ஜினியராக இருந்திருந்தா அரசு வேலை கிடைச்சிருக்கலாம். ஆனால் எந்த பின்புலமும் இல்லாமல் எந்த குடும்ப பின்னணியும் இல்லாமல் ஒரு தொழில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் அந்த தொழில் வெற்றிகரமாக நடத்துவது என்பது ஒரு வரலாற்று சாதனை. அவர் பலமான அடித்தளத்துடன் ஆரம்பித்தது தான் என்றாலும் அது இன்று வரை வெற்றிகரமாக தொடர்ந்து நடந்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் என்னோட சரவண மாமா தான். இருந்தாலும் 1960களில் பெரிய ஜாம்பவான்கள் மட்டுமே நடத்தி வரும் நிறுவனங்கள் இருக்கும்போது அவர்களின் நிழல் இல்லாமல் தனியாக தொழில் தொடங்கி நடத்துவதற்கு நிறைய துணிவும் கடின உழைப்பும் நேர்மையும் இருந்திருக்க வேண்டும். அதனால் பாலசுந்தரம் தாத்தா ஆரம்பித்த இந்த நிறுவனம் 3 தலைமுறைகளாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஸ்டார்ட் அப் என்பது வெகு எளிது, ஈஸி. 100 ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கலாம். அதில் 10-15 தான் தொடர்ந்து நடக்குது, 1-2 தான் வெற்றிகரமாக ஓடுது. 1960களில் ஸ்டார்ட் அப் என்பது கடினம். பேக்ரவுண்ட், ஃபேமிலி சப்போர்ட், மென்டர் எதுவுமே இல்லாமல் புதிதாக தொழில் ஆரம்பித்து பல பேருக்கு வேலை கொடுத்து அதை சஸ்டெயின் செய்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வது மிகப்பெரிய சாதனை. அவருடைய சகாப்தம் 3வது தலைமுறைக்கும் தொடர்கிறது. We are proud to be his grandkids to continue his legacy. அதனால் இது சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் 100வது ஆண்டு என்று சொல்வதை விட தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேஷன் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். Thank you Balasundaram Tata and Jagadamba Aya, and a special thanks to my Atta and Mama for continuing his legacy. And I will do my best to ensure that his lessons are carried on through my sons for generations to come. Thank you. So beautifully spoken, Mrs. Madhu. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம வாழ்ந்துட்டு போகிறது விஷயம் இல்லை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோன்றது தான் விஷயம். எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறோன்றது அதை விட ஹியூமன் லைஃப், அது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான அங்கீகாரம் க்ரியேட் பண்ண வர செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த ஈவெண்ட். அண்ட் as Mrs. Madhu told, சாரி, என்னுடைய ஸ்பீச்சில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரியை வந்து விட்டுட்டேன் நான். அது இப்போ தான் வந்து ஞாபகப்படுத்தி போயிருக்காங்க. நான் எஜுகேஷன், எங்கள் தாத்தா அதெல்லாம் பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான ஸ்டோரியை கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க.
என்னோட குமார் அங்கிள் அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது பாலசுந்தரம் தாத்தாவோட பேரன் அவரு. பயங்கரமான பெட்டு. எல்லா செல்லமும் அவருக்கு இருக்கு, எல்லா ப்ரிவிலேஜஸும் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க பையனை விட வந்து அவர் வந்து அவங்க பேரனை தான் வந்து பயங்கரமா பார்த்துப்பாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு லெட்டர்லாம் எழுதி வச்சு தாத்தா வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. எங்கன்னா புருஷவாக்கம்ல இருந்து நடந்தே நுங்கமாக்கம் வர்றதுக்கு கிளம்பிட்டாரு. எப்படியோ அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அப்பா வந்து கண்டுபிடிச்சி கோவமாக கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அவன் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோடனே தாத்தா வந்து பதறாதீங்க, அதெல்லாம் இல்லை, அவனெல்லாம் அடிக்கலாம் கூடாது, அவனை திட்டலாம் கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளலாம் கூப்பிட்டாரான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருங்க லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து தாத்தா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, பிடிச்சி செம்ம ஒதுக்கிறாரு குமார் அங்கிளை. இவ்வளோ நாளாக ஒதுக்காதவர் அப்பாவே ஒதுக்கூடாதுன்னு சொன்னாதவர் பிடிச்சி செம்ம அடி அடிக்கிறாரு. ஏன்னு பார்த்தா அந்த லெட்டரில் அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் எஜுகேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு. சாரி குமார் அங்கிள், எல்லாரும் வந்து நேர் விருப்பம்னால இந்த கதையை சொல்லிட்டேன். ஸ்வீட் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. ஒரு சாக்லேட் கேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இருக்கிற வேலை எல்லாமே தூக்கி போட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்வீட் நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல கிடைக்கலனாலும் பட் ஹாப்பினஸ்க்கு ஃபுல் கேரண்டி இருக்கு. நம்ம இருக்க எல்லாரையுமே வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிறதுக்காக. Ladies and gentlemen, thank you. 4 people are really happy that I am here. So my name is Momin Ross, ladies and gentlemen, and thank you so much for having me here. And I'm sure you guys know doing stand-up comedy is generally very tough, right? You guys agree, man? To make somebody laugh is very tough, and especially in public events or this kind of family events, it is even more tough because we don't know each other. In 30 minutes, you have to believe I'm funny, then you have to laugh. So that is the tough part, I'm sure. My only request is please consider me as your family member for next 30 minutes. Okay? Because right now our scenarios after the show, we are not getting laughs, we are only getting cases. So please consider me. Ma'am, you got the joke, right? Kindly mail it to your family members so that they can go home, laugh and tell me, yes, Merin, that was a good joke. We missed that joke. Yeah? So guys, my name is Momin Ross and they told me, Marvin, நீங்க தமிழ்ல பண்ணுவீங்களா இங்கிலீஷ்ல பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. I told them I am from a matriculation school in Chennai, a very average student, so my Tamil and English will sound similar. Most of the times audience will not find the difference. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். And especially performing stand-up comedy is very tough. Only request is யாராவது இந்த ரோ யாராவது உட்கார முடிஞ்சதுன்னா கூட will be very nice. Because imagine a performer performing to empty chairs. Now my career has fell down, sir. From high, this high, my career has fell down. Yeah, so nice. You know, when your family invited me, your family members invited me, the first question enna ketanga Mervin, what kind of jokes you will do? Imagine, ma'am, like asking a comedian enna madri joke பண்ணுவீங்கன்னா you can ask a chef. சார் நீங்க ஆனியன் தோசை ஊத்துவீங்களா, பொடி தோசை ஊத்துவீங்களா, நீங்க மசாலா தோசை, you ask a comedian, you can't tell, right? Because if I am a singer, I can directly come and say, right, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. யாராவது இருக்காங்களா இந்த ரோல எஸ்பெஷலி ஃப்ரெண்ட் இருக்கீங்களா சார்? தமிழ் இஸ் ஃபைன், ரைட்? அந்த அளவுக்கு முறைச்சு பார்த்துட்டே இருக்கேன். 31st மினிட் அவர்கிட்ட கேட்குறேன், சார் ஆர் யூ என்ஜாயிங் தி ஷோ, உங்களுக்கு புரியுதா அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, சார் நிறைய ஷோஸ்ல நான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன் ஸ்டாண்டப் காமெடி ஃபார் ஆல்மோஸ்ட் 7 to 9 years. ஏன்னா எங்க அம்மாக்கெல்லாம் லைஃப்ல என்ன வேணாலும் பண்ணேன், பட் 4 பேர் சிரிக்கிற மாதிரி மட்டும் வாழ்ந்துடாது அப்படின்னு. பாத்தீங்களா சார், அது சொல்லும்போது ஒருத்தர் சிரிக்கிறாங்க பாத்தீங்களா. Now imagine, sir, from that kind of ambition, இப்படி இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. Yeah, people who work in IT, யாராவது people who work in IT யாராவது இருக்கீங்களா? Like in the role, ma'am. Developer, எத்தனை வருஷமா ma'am? 1 year you are in developer, ma'am. Like you are my parents, but I got rejected in almost 24 interviews. Aptitude test. அதனாலதான் எனக்கு ஏன்னா மேம் இந்த ஆப்டிடியூட் क्वेश्चंस எல்லாம் எங்க இருந்து கேள்வி எடுக்கறாங்கன்னே தெரியாது சார். அது சீனம் கேள்வி எல்லாம் கேக்குறீங்களா? At 120 km/h. Mervin, where will you get down? I replied, I will get down with Parambura. மேபி அங்கடா இருக்கு. அதுக்கு ஏன்டா நான் டைம் அண்ட் வெலாசிட்டி எல்லாம் கால்குலேட் பண்ணோம். Sons, daughters, brothers, sisters, daughter. Then what is the relationship between you and Geeta? I replied, நீங்க யாரோ கான்சர்ட்ல அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? கான்சர்ட் என்ன, யார் கான்சர்ட் விஜயாண்டி கான்சர்ட் போல. ஓ நைஸ். ஏன்னா ஏன் கேக்குறோம், நானும் ஒரு பிரதீப் ஃபேன் தான். அவரோட கான்சர்ட் எல்லாம் போனா மேம், கான்சர்ட் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லைன் அவர் பாடுவார்,
மாய நதியே. அடுத்த ஆடியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? Like them, we don't have a career. ஏன்னா இவங்க தான் கான்செப்ட் பேஸ். Imagine I can't do this, right? Correct தானே மேம்? I can't. நான் சொல்லுங்க மேடம், you have any suggestions? இந்த ப்ரொஃபஷன் வந்தது because I did not get any other job, madam. Please don't consider me that IIT எட்டுப்புள்ளிக்கோளம் guy who can answer in between questions. ஓகேவா? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் மேம் நீங்க எல்லாம் ஷோல எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. ஆர்கனைஸ் பண்றாங்களே மேம், இந்த மாதிரி ஆடியன்ஸ்ட பேசுவீங்களா? ஆடியன்ஸ் பேசி நான் கேட்டப்பல என்னால மாற முடியாது மேடம். யா நைஸ். யா why? Because two reasons why you should support me is I come from a place called Perambur. இங்க இருக்கா பரம்பூர் தெரியுமா? யா பரம்பூர் தெரியுமா? பரம்பூர் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். I have crossed 10 metro stations மேடம். ஏன் சொல்றேன்னா எல்லா ஷோஸும் நான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க சார். நடுவுல என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஏதாவது ஜோக் பண்றேன்னா அதை பத்தி அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க சார். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன டிபேட் மாதிரி ஆயிடுது. ஸ்டாண்டப் காமெடி ஷோவே நீயா நான் ஷோ மாதிரி போயிடுது. நான் இப்ப யாராவது நீங்க கேட்கிறேன், அன்னைக்கு ஒரு ஷோல ஒருத்தர் பேசிட்டு இன்னும் கேட்கிறேன், சார் என்ன சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எதுவும் வேலை இல்லை மருவின், எதுவும் வேலை இல்லை, அதான் உங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றது. சோ உடனே ஒருத்தர் இருந்துச்சு, சார் என்ன டொமைன்ல தேடுறீங்க அப்படின்றார். சோ அவங்க 2 பேருக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் சொல்றேன், சார் நான் ஏதோ விளையாட்டு கேட்டேன் சார், ஏன் சார் உங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிறீங்க அப்படின்னு. இங்க எத்தனை பேர் கிட்ஸ் இருக்கீங்க? கிட்ஸ் எத்தனை பேர் மேம்? எத்தனை வயசு மேம் பையனுக்கு? எத்தனை வயசு பையன்? 2 years. எப்படி இருக்கு மேம்? ஈஸி டு மேனேஜ் டஃப் எப்படி சார்? ஏன்னா எங்க சொன்னாலும் அட்லீஸ்ட் அந்த பாட்டுக்கு இருக்காரு மேம். நான் நிறைய ஷோஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைய சமாளிக்க முடியலன்னு ஸ்டேஜ் மேல ஏற்றி விட்டுருவாங்க மேடம். சமாளிக்க முடியல ஸ்டேஜ் மேல. ஒரு குழந்தை என்ன சுத்தி சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கு மேடம். இன்னொரு குழந்தையெல்லாம் இந்த பீச்ல 10 ரூபாய்க்கு பலூன் ஊதுவாங்க தெரியுமா, அந்த நுர போடுவாங்க தெரியுமா. ஒரு குழந்தை அங்க வந்து ஏமாச்சு நுரை விட்டு இருக்கான். நான் அவங்க அம்மாட்ட சொல்றேன், அம்மா கொஞ்சம் குழந்தைய பிடிமா அப்படின்னு. மெர்வின் அது பாட்டுக்கு பேசாம விளாண்டுட்டு தானே இருக்குது, நீ ஒரு ஓரமா பேசிட்டு தானே இருக்கிற, நீ எதுக்கு அதை தொல்லை பண்ண என்ன சொல்றாங்க? கரெக்ட் தானா மேடம்? எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா கட்சியில குழந்தை சப்போர்ட் பண்ணீங்களே பாத்தீங்களா? ஏன் கேட்கிறோம்னா சார், நவ் கிட்ஸ் ஆர் சேஞ்ச். என் கசின்லாம் இன்னைக்கு யாரோ இங்க 7th and 8th பசங்க படிக்கிறாங்க யாரா இருக்கீங்களா? என் கசின் பையன் ஸ்கூல்ல மேடம் ஸ்கூல் ட்ரிப் அப்படின்னா எங்கடா போற அப்படின்னா சிங்கப்பூர் போறேன்றா மேடம். சிங்கப்பூருக்கு ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல 5 வருஷமா கிஷ்கிந்தா மட்டும்தான் மேடம் போயிட்டு இருந்தேன். கிஷ்கிந்தா தாண்டி எதுவுமே தெரியாது. நான் 12th முடிச்ச பிறகு எனக்கே தெரியும் கிஷ்கிந்தாவே எங்க அத்தை வீடும் பக்கத்து தெரியும். சோ நான் பேசிக்கலி ஸ்கூல் ட்ரிப் எங்க அத்தை வீட்டுக்கு 5 வருஷமா போயிருந்தேன். அது அந்த கிஷ்கிந்தா போறதுக்கே நான் 3 லெட்டர் வாங்கிட்டு போவேன். நத்திங் வில் ஹேப்பன் டு மீ, நத்திங் வில் ஹேப்பன் டு மீ, எது நடந்தாலும் எங்களுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு எங்க அப்பா எல்லாம் எழுதி சைன் பண்ணு மேடம். அப்பவே எங்க அப்பாக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். டேஷிங் காருங்க, அது பவர் இல்லாம மோதாது. நாங்க ஒரு பக்கத்துல இருந்து காலத்தலும், என் ஃப்ரெண்ட் ஒரு பக்கத்துல இருந்து காலத்தலும், நாங்களே கொடுத்த காசு மோதிட்டு வெளியே வந்துடும். இன்னைக்கு என் கசின் ஃப்ரெண்ட் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சா மேடம். 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறா. அவனுக்கு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு ஒரு பார்ட்டி மேடம். இட்ஸ் மை கலர் ஷூ வித் ரெட் லைட் மேம். கலர் ஷூ வித் ரெட் லைட். அதை போட்டுங்கன்னா ரோட்ல நேஷனல் ஹைவேஸ்ல அதுக்கு ரிஃப்ளெக்டர் மாதிரியே இருப்பாங்க மேடம். அண்ட் ஒரே ஒரு பேப்பர் கப்ல சமோசா டீ கொடுத்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணி வீட்டுக்கு போயிடும். இன்னைக்கு என்னன்னா கஸ்டமைஸ்ட் டின்னர்லாம் பிளான் பண்ணி என் ஃப்ரெண்ட் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டுடே எனிபடி ஃப்ரம் டீச்சிங் ஃபேமிலி யாராவது இருக்கீங்க? டீச்சர்ஸ் அந்த மாதிரி யாருமே இல்ல. Mervin, your grammar is very poor, Mervin. You have to improve akana. Come for tuition அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். கரெக்ட் தானா மேடம்? என்ன மேடம் ஒரு ஜோக் சொன்னா நீங்களும் திருப்பி என்ன ஈவென்ட்லாம் எனக்கு வர கமெண்ட் என்ன இருக்குன்னா, wasted 5 minutes of my life, wasted 5 minutes of my life கமெண்ட் வரும். நான் ரிப்ளை பண்ண, why is Elon Musk watching my videos? ஏன்னா வேற வேலை விட்டுட்டு என் வீடியோ பார்த்துன்னு இருக்காது. கரெக்டா சார்? இன்னொருத்தர் நாளா வீடியோ ரிலீஸ் பண்ணா யூடியூப்ல எனக்கு வர கமெண்ட் தைரியம் தான் நேர்ல. ஏன்னா எங்க போலீஸ் எவிடன்ஸ் கிடைக்கிறானோ மச்சா நம்ம தெரியும் இங்க தாண்டா இருக்கான், நம்ம தலையை பத்தி தப்பா பேசின இங்க தாண்டா இருக்கான், இவன் மறக்கிறான், அந்த மாதிரி ஆச்சு. சோ இங்க who's like to sing here? இங்க யாராவது இங்க பாடுறாங்க யாரா இருக்கீங்களா? லைக் உங்க ஃபேமிலி யார் நல்லா பாடுவா? மேமா சாரா? சார் யூ sing here? சார் உங்களுக்கு தான் சார் அதிக ரெக்கமெண்டேஷனா இருக்கு சார். பின்னாடி இருந்து சார் நீங்க நான் கேக்குன்ற தெரிஞ்சு நீங்க வாயில போட்டீங்களா இல்ல இவன் எப்படி நம்ம கிட்ட தான் வருவான் அதனால நான் வாயில போட்டேன் அப்படின்னு? எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஒரே இடத்துல இல்லாம டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போகணும்னு ஐம் விஷிங் யூ. ஆல்சோ ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இல்ல, மேபி இந்தியன் பாப்புலேஷன் மாதிரி கெரியரும் க்ரோ ஆகிறதுக்கு நம்ம எல்லாம் விஷ் பண்ணலாம். மோகன்காக முன்னாடி நானும் சொல்லியிருந்தேன், மிஸ்ஸஸ் மதுவும் சொல்லியிருந்தாங்க தாத்தா எப்படிப்பட்ட ஆளு, என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு. நாங்க 2 பேர் மட்டும் சொன்னா போதாது இல்லையா?
ஸோ இங்க ஒரு காணொளி இருக்கு. அந்த ஏவில நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரும் தாத்தாவை எவ்வளவு பிடிக்கும், என்னென்ன பண்ணிருக்காரு அவர் லைஃப்ல, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து நானே சொன்னா நல்லா இருக்காது. ஏவி மூலமா அவங்க என்னென்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஹேவ் our AV being played now. பத்தி நிறைய பார்த்திருக்கோம். இன்னொரு வாட்டி ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாமா தேடி பாலசுந்தரம் அவர்களுக்காக. ஸோ ஈவினிங்ல இருந்து ஆரம்பிச்சு டயர்டா இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரெண்டாவது ஏவி ப்ரிப்பேர் பண்ணது நான் பை மிஸ்ஸஸ் ஹரீஸ்வர் அண்ட் மிஸ்டர் ஹரீஸ்வர் அண்ட் மிஸ்ஸஸ் மதுமிதா அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி வந்து ஏவிக்கு வந்து ஃபுல்லா கிரியேட் பண்ணி இவ்வளோ கிரியேட்டிவா வெளிக்கொண்டு வந்தது வந்து மிஸ் கிருபா அண்ட் மிஸ்டர் பிரகாஷ், மிஸ்டர் பிவான் அண்ட் மிஸ் மாலதி. அவங்களுக்காக ஒரு shall we give them a big round of applause? Yes, thank you so much. And also the food is open now. We can all have our dinners. And I have another thing to tell you. இமோஷனலா இப்போ எல்லாரும் ஓவர்வெல்ம் ஆயிட்டு இருப்போம். அந்த நேரத்துல பிசிக்கலாவும் நம்ம இன்னும் எனர்ஜைஸ் ஆகிறதுக்கு we have fantastic dance performances coming up. So first dance performance கொடுக்க I welcome Mrs. Punita and Ms. Anu onto the stage. என்டர்டெயின்மெண்ட்க்கு ஒரு கூடுதல் ஆர்வம் கொண்டு தன்னோட பேர பிள்ளைகளை ஆட வச்சு பார்த்து ரொம்பவே மகிழ்ந்தாரு. புனிதா மேம் ஆடும் போதுதான் தெரியுது அவர் ஏன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு. மேம் டான்ஸ் ஆடுறத பார்க்க அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா அவ்வளோ அழகா ஆடினாங்க. ஸோ வித் தட் சேம் எனர்ஜி ஐ நவ் ரிக்வெஸ்ட் தி செகண்ட் பெர்ஃபார்மர் சுனிதா ஆன் டு தி ஸ்டேஜ்.
ಸಂಜಾತ ನಂಬಿದವಗಿಂಬು ಕೊಡುವವ ನೀತ ಸಾವಿರ ದೈವದ ಮನ ಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ ரொம்ப அழகா ஆடினீங்க மேம். சீரியஸா நானே ரொம்ப மெய் மறந்து போயிட்டேன். அவ்வளோ அழகா ஆடினாங்க. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம ரொம்ப பெருசா கை தட்டலாமா? பிகாஸ் ஷி டான்ஸ் சோ பியூட்டிஃபுல்லி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெரியவர் டி பாலசுந்தரம் அவர்களுடைய 100வது ஆண்டு விழா இதற்கு வருகை தந்ததுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல திருமதி புனிதா அவர்கள் இந்த மாதிரி எங்க தாத்தாக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்க பார்த்ததில்லை. நாங்க திருமணமாகி எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு கொடுக்கும்போது நாங்க அவரை பார்த்ததில்லை. உங்க அப்பாவே உங்க அம்மா தான் எங்களுக்கு தெரியும், அவங்கதான் பெரியவங்க, அவங்கள நாங்க பார்த்துருக்கோம். ஆனா அவரை பார்க்கலனாலும் அவருடைய மகனை பார்த்திருக்கிறோம். அவரை பத்தி வேணும் பேசணும்னா நான் ஒரு ½ mn பேசுறேன். சரவணனை பத்தி சொல்லணும்னா we are so lucky to have met him and met the whole family in our lives. And அப்படிதான் நாங்க சொல்லணும். ஏன்னா எங்க பொண்ணு அவங்க வீட்டு பொண்ணா அவங்க ஸ்வீகாரம் எடுத்து அவ்வளோ ஆசையா இருக்காங்க. நாங்க பார்த்து சொல்லுவோம், அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். எங்க வெளியில தான் ஐயோ அது மாதிரி இருக்கணும், சரவணன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு இவருக்கு பயங்கர வேலை. ஆக்சுவலி ஒரே நாள் தான் வந்தாரு டெல்லியில வந்துட்டு வந்ததே இவருக்காக தான் வந்திருக்காரு. அவரு சரவணனுக்காக தான் வந்தாரு. நான் வந்துட்டு அவரை பார்த்துட்டு அவரோட ஒரு ½ mn ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு தான் வந்தாங்க. அவங்க அப்பாவை அவர் எப்படி வளர்த்திருக்காருன்னு அண்ணனை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் we thank him today. மது சொன்ன மாதிரி it's a Thanksgiving celebration. We thank Kolu Tata for bringing up such a nice family. Thank you. And அம்மா வரலட்சுமி அம்மாக்கும் TPS அப்பாக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மது வந்து எங்க வீட்டு பொண்ணு, அது இப்ப எங்க வீட்டு பொண்ணு ஆயிடுச்சு. அது மாதிரிதான். so happy to be here. டான்ஸ் பத்தி சொல்லணுமா? அவங்க தெரியுமே, அவங்க நம்ம வீட்டுல எல்லா சங்கீத்து அது எல்லாத்துலயுமே புனிதாவும் அவங்களுடைய நடனம் அதிகமாக இருக்கும். அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் ஆடுவோம். எங்களோட எந்த ட்ரிப்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வீட்டு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, புனிதா எப்பயுமே கூட இருப்பாங்க. மது சின்ன வயசுல இருந்து எல்லாமே மது சம்மியோ இவங்க எல்லாம் வந்து முதல்ல இருந்து ஆல் டேலண்டட் ஆர்டிஸ்ட். இன்னைக்கு மது ஆடலாம் இருந்தாலும் அதுக்கு ஒரு டைம் வரும். ஓகே, நன்றி. அண்ட் we had a great time here, புனிதா. Thank you. தற்போது திரு விஜயராஜ் அவர்களையும் சில வார்த்தைகளுக்கு ஒரு அன்புடன் மேடை கழிக்கிறேன். திரு பாலசுந்தரம் அவர்களின் 100வது பிறந்த நாளை கொண்டாட கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல் தலைமுறை தொழில் முனைவோராக எவர்சில்வர் உற்பத்தி கூடத்தை தொடங்கி தரமான பொருட்களை உற்பத்தி செய்து அதற்கான சந்தையில் தரம் மற்றும் நம்பிக்கையால் நல்லதோர் இடம் பிடித்தார். நானும் ஒரு எவர்சில்வர் பாத்திர உற்பத்தியாளர் என்ற முறையில் அவர்களது நிறுவனத்தை பற்றி அப்போது கேள்விப்பட்டிருந்தேன். எழுதுகிறேன்.
அவரின் மரபு மற்றும் பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக அவரின் மகன் சரவணன் வள்ளுவர் வாக்கான தந்தன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல் என்ற குரலுக்கேற்ப இந்த அவையில் வீட்டிலிருக்கும் சான்றோர் எண்ணும்படி பாலசுந்தரம் அவர்களால் துவக்கப்பட்ட தொழிலை மேன்மேலும் செழுமைப்படுத்தி வருவதை காணும் பொழுது திரு பாலசுந்தரம் அவர்கள் எப்படி இருந்திருப்பார் என்பதை உணர முடிந்தது என்னால். 6 வருடங்களுக்கு முன்பாக ஒரு புதிய நிறுவனம் சிப்காட் வெள்ளம் சிப்காட்ல இருக்கும்போது எனக்கு நெய்பரா வந்தார். இப்படிப்பட்ட ஒரு நெய்பர் கிடைச்சதுக்கு நாங்க என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல. ஆல்வேஸ் ஹி சேஸ் இல்லை இது போத் வே, எனக்கு நீங்க நெய்பரா கிடைச்சிருக்கீங்க, உங்களுக்கு நான் நெய்பரா கிடைச்சிருக்கேன்ட்டு. ஆனால் அவர் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு எங்களோட காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அசோக் பாயின்னு சொல்லிட்டு அவரை போய் சந்திச்சிருக்காரு அம்பத்தூர்ல. நீங்க எதுக்கு வல்லம்லேருந்து அம்பத்தூர் வரீங்க, இதுதான் பக்கத்திலேயே இருக்காரு யாருன்னு கேட்டாரு. 2 பேரும் வந்தாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச உறவு அந்த ஒரே தொழில் செய்யறோம் அப்படின்ற வழியில் ஆரம்பிச்ச உறவு இன்னைக்கு ஒரு குடும்ப உறவா முடிஞ்சிருக்கு. என்னோட ஒய்ஃப், பசங்க, பேர பசங்க பசங்க ட்ரிப்பு போற அளவுக்கு, என் பையன் அவரை சித்தப்பான்னு ஏத்துக்கிற அளவுக்கு அந்த உறவு மேல் மேல வளர்ந்துகிட்டே வருது. இப்படி ஒரு நெய்பர், இப்படி ஒரு உறவு கிடைச்சதுக்கு நாங்க கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கிறோம். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நான் ஈவன் ஸ்டார்டிங்ல சொன்னேன் எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செலிப்ரேஷனுக்கு நடுவில் கூட நம்ம ஸ்வீட்டோட செலிப்ரேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ த மோஸ்ட் awaited moment of this celebration is here. Right now we have cake cutting to celebrate. Performances coming up. So first 2 classical dances பார்ப்போம். நம்ம இந்த இந்தியன் ஸ்டைலே இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது, இன்டர்நேஷனல் ஸ்டைலையும் போய் என்டர்டெயின் பண்ணலான்ற மாதிரி தான் ஐடியால we now have ballroom dancing. இந்த டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது புனிதா மேம், அனு அண்ட் டானி அவர்கள்.
मंगल बेला आई, सपनों की डहरी पे दिल की बाजी रे शहनाई शहनाई। शुभारंभ मंगल बेला आई, सपनों की डहरी पे दिल की बाजी रे शहनाई शहनाई शहनाई। ख्वाबों के बीज कच्ची जमीन पे हमको बोना है, आशा के मोती सांसों की माला हमें पिरोना है, अपना बोझ मिल के साथ ही हमको ढोना है। शहनाई शहनाई शहनाई। रास रचिलो साज सजिलो शुभ घड़ी छे आवी, आछा आछा टमटमाता शमणाओ छे लावी ओ लावी ओ लावी। रंगी परोड़ आवी, खुशियों सबके लावी, हर खाए हयू हाय हाय। रंगी परोड़ आवी, खुशियों संगे लावी, हर खाए हयू हाय 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 हाय। हाँ मजा है जिंदगी, नशा है जिंदगी, धीरे धीरे चढ़ेगी। हाँ दुआ दे जिंदगी, बता दे जिंदगी, बात अपनी बनेगी। गुलाबी शरारा, गुलाबी शरारा। ठुमक ठुमक जब हिट छे तू पहाड़ी बाटोमा, छम छमा पायल घुंघरू बाजन त्यार खुटमा। लाल त्यार कंगना हाथ में चूड़ी छनहरा, लाल त्यार कंगना हाथ में चूड़ी छनहरा। चुनरी तेरी आए हाय चुनरी तेरी चमकनी गुलाबी शरारा, अरे चुनरी तेरी चमकनी गुलाबी शरारा। ठुमक ठुमक जब हिट छे तू पहाड़ी बाटोमा, छम छमा पायल घुंघरू बाजन त्यार खुटमा। लाल त्यार कंगना हाथ में चूड़ी छनहरा, लाल त्यार कंगना हाथ में चूड़ी छनहरा। चुनरी तेरी आए हाय चुनरी तेरी चमकनी गुलाबी शरारा, अरे चुनरी तेरी चमकनी गुलाबी शरारा। Thank you, Kripa and Shayada. That was wonderful performance. Yes, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு பாஸ் விட்டுறணும். திருப்பி அதை கண்டினியூ பண்றோம் with another style. Latin style பெர்ஃபார்ம் பண்றாங்க திருப்பி அனு மேம், புனிதா மேம் and Mr. Danny அவர்கள்.
your body, it puts in my heart for lockdown, oh lockdown. Girl, you sweet life, phantom, phantom. If I tell you say I love you, you know they for me, young girl, oh young girl. No tell me no, 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 oh, 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 oh. Baby, gon' give me your lo, 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 oh, 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 oh. You got me like whoa, 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 whoa. Shawty gon' give me your lo, 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 oh, 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 oh. I see this fine girl from my party, she wear yellow. Every other girl they do too much, but this girl mellow. Now in my divine situation, I go use they tell I'm mellow. Finally I find way to talk to the girl, but she ain't no one follow. Who you gonna phone for one? When you know I come for one, then I start to feel a bum bum one. But she dey give me small small one. I know say she sabi pass it down one one. But she feeling insecure one, cause her friends go they go my light ring go on, go they go my light ring go on. प ग सा ध नि प म प ग म रे सा सा प म रे सा ध नि प म प ग म प प सा नि म प नि सा ग ग म रे सा सा नि सा प नि म प म रे सा नि सा रे म प प ग सा ध नि प म प ग म रे सा सा प म रे सा ध नि प म प ग म प மாலை மாலை
Thank you so much, Smita. That was such a beautiful performance. And இதுல வந்து என்ன தெரியுது, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் அண்ட் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி. அண்ட் இதுக்கப்புறமும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ மறக்காம அது எந்தூசியாசமோட இருங்க.
I love you too. Ya jala pula jange, beta matu matange, tang life pula kinge, dance settinge, jinge na jinge, average yo yange, anal parakano pange, oh fittinge, wo pai dosta aayega, aayega, jali mala maza aayega, bad vibe pe jaldi jayega, jayega, peace da tension jayega, free out college bakati chalo, dinek da paada yatani da badane, chilla wood jalg jalg jalge, ariye rati go wanna get but life la jai chani da badane, free out kai kitta suttu panne, kade puchi confirm enjoy panne, chilla wood jalg jalg jalge, puchi ga pod sulge, stops yella tanna tanne, ya jala pula jange, eta matu patange, tag life pula kinge, dance settinge, jinge na jinge, average yo yange, anal parakano pange, oh fittinge. தாத்தா வராரே கதற உட போறாரே விதுற உட போறாரே கோபுர உட போறாரே தாத்தா வராரே கதற உட போறாரே அலற உட போறாரே போலற உட போறாரே பட்டே அல்சல சமால் கிர்கல் தப்பா ஏ வர்க்கல பம்பா டேட்டே சர்க்கில டான்பா வர்ச்சல் குத்தா டூல் எத்தடு பிளான்பா ஏ சிங்கிள் மேன் பட் டோட்டல் கட்டிய ஃபேன்பா கதற உரோ 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 பில்ல உரோ தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க எத்தான் நந்து வரான் கேட்டையெல்லாம் கண்டு வரான் வெடிய ஒண்ணு போட்டு தில்லால ஸ்லீவ சுருட்டி வரான் காலரத்தான் பெரட்டி வரான் முடிய சில்பி விட்டா யாரும் உள்ளார மரணம் அசு மரணம் டப்பு தரணும் அதுக்கு அவதான் பிறந்து வரணும் பஸ் மரணம் டப்பு தரணும் ஸ்டெப் முறையா விடணும் தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. Hey yeah, all my Madrasi people, this is hardcore, all the way from Mumbai. Let's go. When you hear this f***ing song, you better pump up the volume. Turn up the volume, better pump up the volume. Yo, we got that kind of swag. Mumbai town is where it's at. Make it rain like superstars, chill with models at F-bar. See the Bangalore like Punjabis, and our style is bright Mercedes cars. Got that rolling on my arm. So what you wanna say? Sala hip hop, Tamil. கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு மாலை மாலை
போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப்